மரியாதைக்குரிய தோழர் ஆம்ஸ்டாங் அவர்களுடைய படுகொலை கடந்த 5ஆம் தேதி நடைபெற்றது. அந்த படுகொலை நடைபெற்று இன்றைக்கு 10 நாட்கள் ஆகிறது. இதுவரை ஒரு 11 பேரை மட்டும் காவல்துறை கைது செய்திருக்கிறது. அதில் ஒரு கொலையாளி என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்கிறான். இந்த கொலை கும்பலுக்கு பின்னால் யார் இருக்கிறார்கள்? இப்பொழுது கூட அந்த கொலை கும்பலுடைய ஒருவனுடைய அக்கௌண்டில் 50 லட்சம் ரூபாய் போடப்பட்டிருப்பதாக சொல்லுகிறார்கள். அந்த பணம் யார் போட்டது? அதற்கு பின்னாடி இருப்பவர்கள் யார்? இந்த கொலைக்கான உண்மையான காரணம் என்ன என்பதை தொடர்ச்சியாக படுகொலைக்கு நீதி கோருகிறவர்கள், நீதிக்காக போராடுகிறவர்கள் இந்த கோரிக்கையை முன்வைக்கிறார்கள். விடுதலை சிறுத்தைகளும் இந்த கோரிக்கையை முன்வைக்கின்றோம். அந்த வகையில் இன்றைக்கு பல்லாவரம் நீதிமன்ற வழக்கறிஞர்கள் சார்பாக, பல்லாவரம் பார் அசோசியேஷன் சார்பாக நடைபெற்ற இந்த கண்டன பொதுக்கூட்டம் சார்பாக படுகொலை செய்யப்பட்ட மரியாதைக்குரிய தோழர் ஆம்ஸ்டாங் அவர்களுடைய படுகொலைக்கு பின்னால் யார் இருக்கிறார்கள், அவர்களுக்கு நீதி வேண்டும் என்கிற அடிப்படையில் தொடர்ச்சியாக மக்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறார்கள். ஆகவே தமிழ்நாடு அரசு இதற்கு பின்னால் யார் இருக்கிறார்கள், படுகொலையை ஏவியவர்கள் யார், அதற்கு பின்னாடி இருக்கிற அரசியல் பின்னணி என்பதை மக்கள் முன்னே ஒரு அறிக்கையாக முழுமையான விசாரணை முன்னெடுக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் சார்பில் நாங்கள் கோரிக்கை வைக்கின்றோம். நிராயுதபாணியாக தலித் தலைவர்கள் எல்லா இடங்களிலும் போராடி வருகிறார்கள். ஆனால் கூலிப்படை சுதந்திரமாக சுற்றுகிறார்கள். 8 கோடி, தமிழ்நாட்டில் 8 கோடி மக்கள் இருக்கிறார்கள். ஆனால் காவல்துறையினர் 2 லட்சம் பேர் தான் இருக்கிறார்கள். தலித் தலைவர்களுக்கு எவ்வளவு பேர் பாதுகாப்பு கொடுக்க முடியும்? எவ்வளவு காவல்துறையை கொடுக்க முடியும்? ஆனால் எளிதாக கூலிப்படை கலாச்சாரத்தை ஒழிக்க முடியும். நீங்கள் பாதுகாப்பு கொடுப்பதை விட இந்த மாதிரி கூலிப்படைகளை ஒழித்து விட்டால் இது மாதிரியான படுகொலைகள் தடுக்கப்படும். ஆகவே விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் நாங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை, ஏற்கனவே தென் மாவட்டங்களில் நடக்கின்ற படுகொலைகளை பின்னால் இருப்பது கூலிப்படை தான். வெறும் 1000 ரூபாய், 2000 ரூபாய், 10,000 ரூபாய், 20 ரூபாய்க்கு அவர்கள் கொலை செய்கிறார்கள். அவை கூலிப்படை கலாச்சாரத்தை, கூலிப்படை கொலையாளிகளை எல்லாருக்கும் தெரியும். காவல்துறைக்கு தெரியாமல் ஒரு கூலிப்படையுமே இல்லை. காவல்துறைக்கும் கூலிப்படைக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது. எங்கெங்கெல்லாம் கூலிப்படை இருக்கோ அந்த கூலிப்படையெல்லாம் யாருங்கிறது காவல்துறைக்கு தெரியும். இதெல்லாம் முன்கூட்டியே கண்டறிந்து அவர்களை முற்றிலுமாக அழித்தொழிக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு, கடமையும் தமிழ்நாடு அரசுக்கு இருக்கிறது, தமிழ்நாடு காவல்துறைக்கு இருக்கிறது. ஆகவே தலித் தலைவர்கள் மட்டுமல்ல, எல்லா தலைவர்களுக்கும் பாதுகாப்பை உறுதிப்படுத்துகின்ற மிக முக்கியமான செயல் திட்டத்தை முன் வைக்க விரும்புகின்றோம். ஆகவே காவல்துறையும் தமிழ்நாடு அரசும் இந்த படுகொலைகளை, கூலிப்படையை முற்றிலுமாக அவர்கள் அழித்தொழிக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் சார்பில் கோரிக்கை. முதல்ல இந்த கொலை நடந்த போது இந்த சுரேஷனுடைய கொலைக்கு பழி தீர்க்கிறது நடக்கும்னு சொன்னாங்க. இப்போ இந்த 50 லட்சம் சொல்றாங்க. அதை பழி தீர்க்கிறதுக்கு 50 லட்சம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது யார் கொடுத்துருப்பான்னு நினைக்கிறீங்க? இதுக்கு அந்த அதுதான் கண்டறியணும்னு சொல்றோம். இதுக்கும் ஒரு இன்வெஸ்டிகேஷன் இருக்கு. அவங்க அதை பண்ணணும். யார் 50 லட்சம் போட்டாங்க, இதுக்கு பின்னாடி யார் இருக்கிறாங்க, வெளியே சொல்ல மாட்டேன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு தான் அது செய்தி வந்திருக்கு. நம்ம அந்த கோரிக்கை இப்பதான் வைக்கிறோம். அவங்க இன்வெஸ்டிகேஷன் மூலமா அவங்க சொல்லணும் அப்படிங்கிறத நாங்கள் சொல்றோம். கட்டாயம் காவல்துறை இந்த பின்னணியில் விசாரிக்க வேண்டும். இது ஏதோ இந்த கூலிப்படை தான் அப்படி இதோடு முடித்து விடக்கூடாது என்கின்ற அந்த பதற்றத்தில் இருந்தால் நாங்கள் இந்த கோரிக்கை முன்வைக்கின்றோம். அதே போல வழக்கறிஞர்கள் பாதுகாப்பு சட்டத்தை நிறைவேற்றினாங்க. அதை விசிக எந்த அளவுக்கு வலியுறுத்துவாங்க? இது தொடர்ச்சியாக நாங்கள் வைக்கிறோம். வழக்கறிஞர்கள் பாதுகாப்பு சட்டம்ங்கிறது ஏற்கனவே பல வழக்கறிஞர்கள் கொல்லப்பட்ட போது எங்களுடைய தலைவர் அவர்கள் நீதிமன்றத்திற்கு முன்பே இது குறித்து வழக்கறிஞர்கள் போராட்டம் நடத்திய போது அந்த போராட்டத்தில் பங்கெடுத்தார்கள். ஆகவே இந்த சட்டத்தையும் நாம் நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் விடுதலை சிறுத்தைகளுடைய நிலைப்பாடு.